எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். அதான் அது நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னென்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, 2 என் கூட பேசணுன்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு இல்லை. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதனால் திரும்ப சொல்கிறேன். டெலிகிராமில் நமக்கு ஒரு குரூப் இருக்குது. அதில் 24/7 நான் ஆக்டிவில் தான் இருப்பேன். என் கூட பேசணுன்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்புறம் 2வது அப்டேட், இனிமேல் நம்ம சீரீஸ்லாம் புது சேனல் தான் வரும். ஸ்டோரி மட்டும்தான் இந்த சேனலில் வரும். அதாவது என்னோட ஓன் ஸ்டோரி. ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். ஐ நீட் அ மோட்டிவேஷன் பிகாஸ் ஐ லாஸ் மை செல்ஃப். ஓகே, வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ள போயிடலாம். லடா உடச்சி போட்ட பஸ்ஸில் எல்லாத்தையும் நான் உட்காந்து அடிக்கிட்டு இருந்தேன். அப்போ லடா பூனைக்குட்டி மாதிரி கதவு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தவ நான் வந்துட்டேன்னா நான் அவளை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி தொடர்ந்து அந்த பஸ்ஸில் அடிக்கிட்டு இருந்தேனா. அப்போ அவள் நான் பக்கத்தில் உட்காரலாமான்னு கேட்டா. நானும் ஷியோர்னு சொன்னேன். அப்புறம் என் பக்கத்தில் இருந்து உட்காந்தவ இந்த பஸ்ஸில் எடுக்க நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டா. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேடையும் பஸ்ஸில் பாக்ஸையும் அவகிட்ட தூக்கி கொடுத்தேன். அவளோ ஒரு பஸ்ஸில் எடுத்து ஃபிட் பண்ணா. பட் அது கரெக்டாக ஃபிட் ஆகலை, ஏன்னா அது தவறான பீஸ். நான் இது ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் இன்னொன்று எடுத்து வச்சா, அதுவுமே தப்பு. நான் மறுபடியும் தப்புன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன்னா அப்போ அவள் கழுத்தில் கை வச்சுட்டு அமைதியாக இருந்தா. நான் ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு இதான் கரெக்டுன்னு என்னை பார்த்து எனக்கு தெரியும்னா என்னன்ற மாதிரி அவளை பார்த்தேன்னா அதுக்கு அவள் எனக்கு தெரியும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் கிட்ட அப்படியான்ற மாதிரி தலையாட்டினேன். ஒன்று என்னை வெளியே அமிச்சிரு, அப்படி இல்லைன்னா என்னை கிஸ் பண்ணிருந்தா. அவளை பார்த்து சிரிச்சேன்னா அதுக்கு அவ என்ன ஃபன்னியாக இருக்கான்னா. நான் அப்பயும் சிரிச்சேன்னா நான் அவனை கிஸ் பண்ண சொன்னால் அது உனக்கு ஃபன்னியாக இருக்கான்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட இல்லை எப்பவுமே இல்லைடா, அவள் ஒரு கோவக்காரியா சண்டைக்காரியா கெத்தாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் சமாதானப்படுத்துறதுக்காக 32 பள்ளியும் என்கிட்ட காட்டிட்டு உட்காந்தான். அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு நான் அவட்ட நீங்கள் உண்மையாலுமே என்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஆமாம், என் பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன்னா. ஆனால் நீங்கள் அதில் மோசம், நீ ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு நான் சிரிச்சேனா. அவளும் சிரிச்சா. அப்புறம் நான் அவள் கையை பிடிச்சி டாக்டர் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா, கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவ ஏதோ அந்த ஒரு வார்த்தைக்காக தான் தவம் இருந்த மாதிரி நான் கேட்ட உடனே எஸ் கண்டிப்பாடி நாட்டி கேர்ள் தான். அப்புறம் நான் அவள் கையை இறக்கி முடிச்சதுக்கப்புறம் என்ன 2 பேரும் சுவாச பாச பழகணும். அடுத்ததா அவள் வீட்டுக்கு போனோம். அவள் வீட்டில் அந்த மியூசிக் பாக்ஸில் ஒரு பொம்மை தனியாக இருந்ததில்ல, சிங்கிளாக இருந்த பொம்மை மறுபடியும் கப்பலாச்சு. இங்கே பாருங்களேன், அவள் வைக்கிற ஸ்டைலில் பொம்மைக்கு கிஸ் பாட்டு டான்ஸுன்னு ஒரே வைப்லேயே இருந்தேன். கூடவே இதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வரப்போகிற மாதிரி. என்ன ட்ரெஸ் போடலாம், இது போடலாமா அது போடலாமா மாற்றி ட்ரையல் பார்த்துட்டே இருந்தா. கூடவே ஆட்டம் வேற. ஆக்சுவலி இவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்குது. என்றைக்குமே இல்லாமல் பாட்டு வைபு ஸ்மைலுன்னு ஜாலியாக வந்துட்டு இருந்தானா. அதை பார்த்து அவங்க அப்பாவாலே நம்ப முடியல. என்னம்மா ஆச்சு உனக்கு, இன்னைக்கு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே, இந்த மாதிரியோட சந்தோஷமாக பார்த்து எவ்வளோ நல்லாச்சுனாரு. அதுக்கு லாடாவும் என்னோட சோகமான மூஞ்சியை பார்த்து நீங்கள் பாருந்தால இன்னைக்கு நான் சந்தோஷமாகறத பார்த்து அவங்களுக்கு அன்விஷலாக தெரியுதா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு அவங்க அப்பா நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டம்மா, ஏன் நான் சர்ப்ரைஸ் ஆகக்கூடாதுன்னு கேட்டார். அதுக்கு நீங்கள் வின் பண்ணிட்டீங்கப்பா. அப்புறம்ப்பா நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டப்பா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் அந்த ஆட் பண்ணுறேன்னா. அதுக்கு அவங்க அம்மா நீங்கள் அதை தேவையில்லைன்னு சொல்லிட்டேம்மா அப்புறம் என்னன்னு கேட்டாங்க. அதுக்குலடா நம்மளுடைய ரெடியாக இல்லைம்மா, பட் இப்போ அப்படி இல்லைன்னா. அதுக்கு அவங்க அப்பா ஓகே போய் பண்ணினாரு. அப்புறம் லடா அவன் அம்மா ரொம்ப ஒர்க் பண்ணாத, வசீனுக்கு டைம் கொடு, அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. வசீன்ற பேர் சொன்ன உடனே லடாவோட முகமே சேஞ்ச் ஆச்சு. கவனிச்சவங்க அப்பா டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேச ஆரம்பிச்சாரு. யூஎஸோட ஷேர் மார்க்கெட்டை பாருமா, ஆல்ரெடி நான் அதை வாங்கி போட சொல்லி உங்ககிட்ட சொன்னேன், இப்போது அது பயங்கரமாக க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லி அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. லடா ஹாஸ்பிட்டல் கிளம்புனதுக்கப்புறம் லடாவோட அம்மா அவங்க அப்பாவை கூப்பிட்டு தனியாக பேசினாங்க. ஏன் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண கேட்டார். அதை பற்றி சொல்கிறியா, நீ வசீனை பற்றி பேசி அவளை ப்ரெஷர் பண்ணிய அதானே, அவளை ரொம்ப புஷ் பண்ணாதானாரு. அதுக்கு இவங்க நான் இதை ஆல்ரெடி பண்ணியிருந்தா இந்நேரம் அவனை மேரேஜ் பண்ணியிருப்பா. அதை கேட்ட அவங்க அப்பா பட் அவனை லவ் பண்ணல, பட் வசீனை லவ் பண்ணலன்னு சொன்னது. அதுக்கு அவங்க அம்மா அவளுக்கு வேறு சாய்ஸே இல்லை. ஒரு நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் மேனேஜ் பண்ண போகிறவ அவள் தான். ஸோ அவளுக்கு சப்போர்ட்டிவாக நம்பிக்கையாக ஒரு பர்சன் தேவை. அதுக்கு தான் பர்ஃபெக்ட்னாங்க. அப்போது லைஃப் பார்ட்னராக நேசிக்கிற பர்சன் வேணாம், ப்ராப்பர்ட்டியை சேஃபாக பார்த்துக்க ஒரு பர்சன் வேணும். லவ் இல்லாத லைஃப் என்ன லைஃப், சாரி மைண்ட் வைஸ். அது மட்டும் இல்லை, அவள் ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அப்பா நீ சொல்கிறதெல்லாம் ஒரு மேட்ரியில் ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அதை கேட்டு அவங்க நீங்கள் தான் அவளுக்கு எடுக்கிறது,
அப்போ கடைசியில் அவங்களுக்கு மருமக தான் வரப்போகிறான்னாங்க. அதை கேட்டவங்க அப்பா, இதுதான் அவளை ஹாப்பியாக வச்சுருக்குன்னா அதுவே போதும்னாரா. அதை கேட்டவங்க அம்மா, இவர்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட் ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. ஷூட் அப்போ டாக்டர்னு க்யூட்டாக கூப்பிட்டேன். அதை கேட்டவ சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் மறந்து வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சா. அதை பார்த்து சுசி டேரக்டர் டாக்டர் ஃபாலோட டாக்டர் எவ்வளோ அழகான்னு கூப்பிட்ற பாரு, ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக வைக்கப்பட்டாங்க. ஷூட் அப்போ பிரேக் விட்டாங்களா. உடனே இல்லடா நான் டயர்டாக இருக்குன்னு நினச்சி என் முடியெல்லாம் சரி பண்ணி விட்டேன். இப்போ நான் கிட்ட நான் டயர்டாக இல்லைன்னு சொன்னேன். எங்கள் 2 பேரையும் பார்த்து சுசி, ஐயோ இவங்க கெமிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. அப்போல்லடா என்கிட்ட எப்படி நான் ஆக்ட் பண்ணேன்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட பரவாயில்லன்னா என்னது பரவாயில்லையான்னு கேட்டா. அதே சேம் டைம் போத்தான் கிட்ட அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னாங்க. அது கேட்ட தான் என்ன அப்படின்னா. அதுக்கு போவோம் என்னை பார்த்தா உனக்கு ஜோக் பண்ணுற மாதிரி இருக்கான்னு கேட்டான். அதுக்கு இவன் லடாத சொன்னாலே மறுபடியும் அவ கூட பேட்சப் பண்ண மாட்டேன்னு ஓன் ஐட்டம் வேணும் சொன்னால. இப்போ நான் ஒன்று சொல்லணுமா. அது கோவம் ஆத்திரம். எனக்கே ஒரு நாள் கோவம் போகும். அந்த கோவம் போகிறப்போ மறுபடியும் லவ் வரும். லவ் வந்ததுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணுற பர்சனை விட்டு தள்ள இருக்க முடியாது, அவங்கள கஷ்டப்படுத்தவும் முடியாது. மறுபடியுமே நம்ம அவங்ககிட்ட போவோம். சரி வாங்க கரைக்குள்ள போகலாம். மூவ் ஆன் பண்ணுறது ஒரு சைக்கிள். நீயே வந்து பாரு அப்போதான் நம்புன்னு சொல்லி நானை கூப்பிட்டு போனா. என்ன அதை கிட்டார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வேகமாக போனானா. டே எங்கடா வர்றேன் நானும் வரேன்னு சொல்லி பின்னாடியே ஒன்னா. என்ன சிங்கிளாக ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்ட் பண்ணுறது லடா பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்தா. டேரக்டரோ பிரேக் விட்டாரு. அவளாடா எனக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தா. என்னங்க கெத்தா சுத்திட்டு இருந்தவ இப்படி பொண்டாட்டியை பார்த்தோன்னே வெத்தாயிட்டா. அப்படிதான் போல. அவன்கிட்ட தண்ணி கொடுத்தோடனே நான் குடிச்சிட்டு இருந்தேனா. அவன் என்னையை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா. அப்போ நான் அவட்டேன் பார்க்க ப்ரெட்டியாக இருக்கிறான்னு கேட்டேன். அதுக்கு அவன் ஆமாம் அது மட்டும் இல்லை இந்த ஸ்கார்ஃபும் பயங்கர ப்ரெட்டியாக இருக்குன்னா. அதுக்கு நான் கிட்ட தேங்க்யூ ஸோ மச், இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்ததுன்னு அப்படியான்னு கேட்டாளா. அதுக்கு நான் கிட்ட ஆமாண்ணே. அப்புறம் பக்கத்தில் வந்து எது உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை நியூ கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அது நீ தானே. அப்புறம் என் முடியெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அதே சேம் டைம் தானும் போவோம் நாங்கள் பேசிக்கிறதே ஒரு ஓரம்னு பார்த்துட்டு நோன்னு இவன் பார்த்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்புறம் சுசி அவங்க பக்கத்தில் வந்து என்ன தெரிகிறது அந்த மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் நீங்களா டாக்டர் டாக்டர் தான் என்ன ஷூட்டிங் பார்க்க வந்தீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் ஆமாம் நாங்கள் இந்த வழியாக போனோம் அப்படியே பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்போது லடோட பாயிண்ட் வாய்ஸ் இவனுங்க வேற அப்படிங்கிற பார்த்துருந்தாங்க. அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க 2 பேரும் வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் பண்ணாங்க. அப்புறம் லடாவோ அவங்க 2 பேரையும் கண்ணாலே எரிச்சாங்க. அப்போ தான் அங்கே ஒன்று கவனிச்சுட்டு தான் இருக்கும். இங்கே வான்னாங்க. அவளும் வராட்டான்ற மாதிரி சைகை பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்தா. அப்போ வாடி மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி தோளில் கை போட்டு தனியாக கொண்டு போய் எங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல அப்படின்னு இருக்கு. இல்லை என்னன்னு கேட்டாபோ. அதுக்கு லடாபோ ஒன்றும் இல்லையா நாங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டோன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க 2 பேரும் அப்படியா அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட ஷாக்க குறை ஆமான்னு. அப்புறம்போ உனக்கு டாக் ஃபுட் வேணுமா, என்ன ஃப்ளேவரில் வேணும். அதுக்கு தானோ எனக்கு லிவர் வேணும். இல்லடா மறந்துட்டியா, இவ்வளோ தான் உன்னால் கிராஜுவேட் கூட ஆக முடியாமல் போச்சு. உன் லைஃப் ஏறி தொலைக்க பார்த்தேன் மறந்துட்டியா என்ன. ஏன் 2-3 நாளைக்கு முன்னாடி மறுபடியுமே நீ பயங்கரமாக குடிச்ச, என்னால் மறுபடியும் உன்னை அப்படி பார்க்க முடியாதுன்னு சொன்னான். அதுக்கு லடாவோ தான் எனக்கு தெரியும் என்னை பற்றி எவ்வளோ கவலைப்படுற எவ்வளோ அக்கறையாக இருக்குன்னு. ஆனான்னு சொல்ல வரத்துக்குள்ள இவனோ பட் மறுபடியும் நீ சேம் மிஸ்டேக் தான் பண்ணுற. அதுக்கு லடா நான் லவ் பண்ணுறேன். அதுக்கு அப்போ பாஸ்டில் நடந்தெல்லாம் என்னன்னு கேட்டா. அதுக்கு லடா அது பாஸ்ட்டுடா நான் அவளை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால. அதுக்கு டேய் உனக்கு லிவர் ஃப்ளேவர் தானே வேணும். அதுக்கு ஆமான்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு பீஃப் ஃப்ளேவர் வேணும். சரிவா நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஊழாயிட்டாங்களா. அதுக்கு லடாவோ 2 பேரும் கீழே போய் ஊழிடுறீங்களா. கைஸ் ஐம் சாரி கைஸ், எனக்கு தெரியும் என்னோட லெசனை நான் கற்றுக்கலன்னு, பட் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னா. அதுக்கு எனக்கு பேச்சே வரல அப்படின்னாடா. அதுக்கு தானோ உனக்கு என்ன தான் வேணும்னா உனக்கு என்ன தான் வேணும், சரி உனக்கு என்ன வேணுமோ பண்ணு அவங்க கூட இருப்போம் குட் லக்னு சொன்னாங்க. அப்புறம் உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, எனக்கு தோணுது செய், எப்போவும் உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருப்பாங்க. எங்களுக்கு இது குட் ஐடியான்னு தோணல அதனால அவங்க கூட இருப்போம், இது குட் ஐடியான்னு எங்களுக்கு தோணல அதனால நாங்கள் அவங்க கூட இருப்போம்னு சொல்லி சொன்னாலா. அதை கேட்டலடா லவ் யூ கைஸ்ன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணி ஓகே பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க 2 பேரும் ஓடுனாங்களா. அப்படி
நான் போட்டோமா சீயுன்னு சொல்லிட்டு ஹச்டாக் மாதிரி என் பின்னாடி வந்தா. அப்புறம் தானே பார்த்துட்டு லிவர் ஃப்ளேவர் தானே, சரி வாடா போய் அதையே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்டனில் போய் உட்காந்தாங்க. என்னடா உடையந்து இங்கே உட்காந்துக்கிட்டேன்னு கேட்டா, அதுக்கு எனக்கு லடாவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குண்ணா. அதுக்கு எனக்கும் தான், ஆனால் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன்னா. அப்போ தான் எனக்கு அதை பற்றி இல்லை, எனக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, பட் எனக்கு சில விஷயத்தை நினச்சி கவலையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் வசின் மேலே நம்ம தவணுக்கு லவ் வந்துருச்சு பிள்ளை. இப்போ இங்கே இருந்து லடாவோட அம்மா கிட்ட போவோம். லடாவோட அம்மா அவங்க பையன்கிட்ட என்ன கமர்ஷியல் குரூப் போயிட்டாங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு இல்லை இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சீக்கிரமாக அவங்க முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியேங்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்களா. இப்போ அங்கேருந்து என்கிட்ட வாங்க. நானும் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வெளியே அசிஸ்டன்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா சேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்டானா. அதுக்கு நான் அவங்ககிட்ட உள்ள இருந்து இல்லை போகாதேன்னா, நீங்கள் சேஞ்ச் பண்ண உடனே உங்கள் க்ளோத்தை வெளியே தூக்கி போடுங்க, நான் இப்போ துச்சாவோட போகிறேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடினான். அந்த பையன் அங்கேருந்து போகிற வரைக்கும் நல்ல பிள்ளைய உட்காந்துலடா. அவன் போனதுக்கப்புறம் சாட்டை ஆரம்பித்தா. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இருந்தேனா. அப்போ பின்னாடியே வந்துலடா என்னை ஹக் பண்ணி என்னை கிஸ் பண்ணலா. நான் பயங்கரமாக ஷாக்கான என்னை பயம் திருடின்னு அவன் அடி அடித்தாவில். அதுக்குலடா ரொம்ப நாளாக இதை பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணேன், பட் மற்றவங்க முன்னாடி உன்னை எம்பரேசிங் பண்ண விரும்பலன்னா. அப்போ நான் கேட்டேன், ஆர் யூ ஷியோர், உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டேன். சரி வா போகலாம் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் கிட்ட எங்கே போகலாம் எங்கே என்ன எல்லாரும் முடியும், நான் அவனை கிஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் அவனை டேட் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன், நாங்கள் டேட் பண்ணுறோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாரா. வாய மூடி நான் கிஸ் பண்ணேன். முடியாதுன்னா. அதுக்கு ஏன்னு கேட்டாளா. நான் கிட்ட ஃபர்ஸ்ட் எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு அவன் 1 million 2 million 3 million சொல்லி எனக்கு கிஸ் பண்ணிட்டு இருந்தா. 3 நாள் கிஸ் பண்ணிட்டு போதுமான்னு கேட்டாளா. பத்தாதுன்னு சொன்னேன். இன்னும் உனக்கு பத்தலையாடினாளா. அப்போ நான் கேட்டேன் பத்தலை என்ன. அதே சேம் டைம் கரடிக்குள்ளே வந்துச்சு. லாடாமா கதவு திறந்து எங்களை பார்த்துட்டு அங்கேருந்து கட்டுப்பாய் வெளியே போனாங்க. லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா. அதே சேம் டைம் நாங்களும் வெளியே வந்தோம். நாங்கள் 2 பேரும் கை கொத்து வரது அவங்க பார்த்த உடனே லடா கையிலேருந்து என் கையில் எடுத்துக்கிட்டேன். இப்போ லடா அவங்க அம்மாட்ட, அம்மா இவ தான் நம்ம ஹாஸ்பிட்டலோட ப்ரெசென்டர்னாங்க. அதுக்கு நானும் வணக்கம் வச்சேன், அவங்களும் வணக்கம் வச்சாங்க. அப்புறம் அவங்க அம்மா என்னையும் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போலாடா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா, நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க இல்லைம்மா எனக்கு பசிக்கலன்னாங்க. அப்போ அசிஸ்டன்ட் வந்து, டாக்டர் நாங்கள் இன்டர்வியூக்கு ரெடி வரீங்களான்னு கேட்ட உடனே வரோம். ஆமாம் பாய்மா நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு வான்னு என்னை கூப்பிட்டாங்களா. அப்போ நான் கிட்டேன் என் பேக் நான் ரூம்குள்ளேயே மறந்து வச்சிட்டேன், நான் அதை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் முடி போங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டேன். இல்லைடா அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்க அம்மா என்கிட்ட, உங்கள் அம்மாவோட உயிரை நான் காப்பாற்றிருக்கேன், இதுதான் எனக்கு நீ திரும்ப கொடுக்குற லட்சணமா, நீ இன்னும் போராக இருக்கிறதால என் பொண்ணு உனக்கு வேணுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் கிட்டேன், நான் அவளை லவ் பண்ணுறேன், நான் அவளை காதலிக்கிறேன், நீங்கள் நம்பலனாலும் இதான் உண்மை, அவள் பணக்காரியாகவே இல்லைனாலும் நான் அவள் கூட தான் இருப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க க்ளவர் காதலை சாக்க வச்சு நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல, அதை ஜஸ்டிஃபை பண்ணுறியான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட என் ப்ராமிஸை இன்னும் உடைக்கல, நான் இந்த 2 வருஷமா அவளை பார்க்கவே இல்லை, அவளை விட்டு தள்ளி இருந்தேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க தென் ஏன் திரும்பி வந்தேன்னு கேட்டாங்க. பிகாஸ் நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா என் லவ் இம்பாசிபிள் இல்லை, அவள் ஆல்ரெடி டாக்டர் வசீனை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்க. பட் அது எல்லாமே போய். இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன்னா என் அம்மாவோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சிருப்பேன். அப்புறம் நான் அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். இன்றைக்கி நான் என் காதலை திரும்ப பெற வந்திருக்கேன். நான் இதெல்லாம் சொல்கிறத கேட்கும்போது அவ்வளோ கோபமாக இருந்துச்சு. லிஃப்ட்டை வேகமாக தட்டி அங்கேருந்து கிளம்புனாங்க. அவங்க ரூமுக்கு போய் பயங்கரமாக கோவப்பட்டேன். இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போவோமா. ஸ்டார்டிங்கில் அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன கிளினிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா பயங்கரமாக ஒர்க் பண்ணதால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இருக்குது. இல்லைனா அவங்களுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமான்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அவங்க நம்ம கிளினிக்கை இன்னும் பெருசாக்கணும், தொடர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்குலாடா நீங்கள் இன்னும் கவலைப்படாதீங்க, ஃப்யூச்சரில் படித்து நான் பெரிய டாக்டர் ஆகி உங்களுக்கும் அப்பாவுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் பண்ணுவேன், அப்போ நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களா. அதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவங்களும் குட் ஐடியாலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவன் நல்லா படித்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஆனா, அதாவது நம்பர் 1 ஸ்கின் டாக்டர். கிளவி ஏதோ பிளான் பண்ணுது போல. அப்போ பிஏ வந்து இன்னைக்கு அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க. ஓஹோ இதை வச்சு தான் ஏதோ பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போது போல இருக்குது. ஓகே அதுக்கு ஷெடியூல் பண்ணுனாங்க. பிஏவும் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து போனாங்க. உனக்கு பசிக்குதா என்ன வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன் எனக்கு பசிக்குது, பட்
வீட்டில் தான் சாப்பிடணும்னு சொன்னேன். அதுக்குலடாவோ ஓகே உன்னோட சாய்ஸ் தானாங்க. நான் சோகமாக இருக்கிறத பார்த்த உடனே என் கையை பிடிச்சி என்னாச்சு ஏன்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட அதுவா அவங்க அம்மா நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன். அதுக்கு அவன்கிட்ட இதை பற்றி தான் கவலைப்படுறியா, டோன்ட் வரி, இந்த காலத்தில் இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னால நானும் ஓகேன்னு தலையாட்டினேன். அப்புறம் என் கையை பிடிச்சி எங்கள் அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஸோ உன்னையும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட நம்ம காதலையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க, வா போகலான்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு போனோம். சேம் சன்னில் அப்புறம் நூடுல்ஸ் அதோட சூப் இருக்குன்னு. அதுக்குலடா நீ இப்போ தான் அதை ஃபர்ஸ்ட் டைம் செய்கிற, இதை சாப்பிட்டு நான் சாக விரும்பலாமா அப்படின்னு நான் கிட்ட ஹவு டேர் யூ, இது எப்படி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு வேளை நீங்கள் சாக போகிறீங்கன்னா அப்போ என் கண்ணு முடியே சாவுங்க, இதை சாப்பிட்டு சாவுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து அவளுக்கு ஊட்ட பண்ணு. அவளோ சாப்பிட முடியல, நோ நோன்னு சொல்லி அந்த ஸ்பூனை தள்ளிக்கிட்டே இருந்தேன். ஐம் சாரி நான் நிறுத்துறேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டேன். அதை சாப்பிட்டு நான் கிட்ட என்ன நல்லா இருக்கா நல்லா இருக்கா, நான் இதை சாப்பிட்டேனே கண்டிப்பாக சாப்பிட போகிறேன்னா தடா என்னை டீஸ் பண்ணாதடி. அதுக்கு அவங்க என்கிட்ட ஃபைன் நான் நிறுத்துறேன், நான் ஜஸ்ட் ஜோக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அடுத்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்டப்ல நாங்கள் குளித்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு ரொமான்ஸ் பில்டாக ஆரம்பிச்சது. அப்புறம் பெட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியல. அவ்வளோ டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருந்தான். ஆனால் நான் அவளுக்கு முடி எழுந்து அவள் ட்ரெஸ்ஸை ஸ்டீம் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் வேக்கப் ஆடும்போதே ஏர்னு கூட்டி எழுந்தான். நானும் டாக்டர் என்ன முடிச்சிட்டிங்களா ஆல்ரைட் அப்படின்னா அதுக்கு அவங்க அப்படின்னு சொன்னாங்களா. நானும் அவனை கிஸ் பண்ண போனேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்களா. அவளை கிஸ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்னு அவங்களும் குட் மார்னிங். நாங்கள் ஒர்க்கு போக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்காக அவங்க க்ளோத் எல்லாத்தையும் நான் ஸ்டீம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்க ஆனால் எனக்கு இன்னைக்கு வேலை இல்லையே அப்படின்னாங்களா. அதுக்கு நான் கேட்டேன் என்னன்னு கேட்டேன். ஏதோ இப்போ தான் கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளை மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒர்க் இல்லை, நான் ஒர்க் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சாங்க. அதுக்கு நான் கேட்டேன் ஏன் உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா. அதுக்கு அவங்க நோ நான் பண்ணல, நான் ஒர்க்கெல்லாம் ஸ்கிப் பண்ணல, என்னோடய ஷிஃப்ட் இன்றைக்கி இல்லைன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன் அப்படியா, அப்போது நான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன், அடுத்ததான் அவனுடைய ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணி வச்சுருன்னு ஒரு ப்ராப்பர் ஒய்ஃபாக சொன்னேன்னா. அதுக்கு அவங்க இங்கே வான்னு என்னை பிடிச்சி இழுத்து நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூடவே தான் இருக்கணும் என்னை ஹக் பண்ணி, நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூட தான் இருக்கணும்னு ஹக் பண்ணி என்கிட்ட இவ்வளோ நல்லவளாலாம் நடந்துக்காதடின்னாங்க. நான் கிட்ட ஏன்னா நான் அவனை இன்னும் அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க நீங்கள் ரொம்ப ஸ்வீட், என்ன நினச்சேன்னா டாக்டர் கண்டிப்பாக சுகரை அவாய்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு அவங்க நீ மட்டும்தான் அதில் எக்ஸப்ஷன்னாங்க. நானும் ஓகேன்னு சொன்னேன். என்னை கட்டி பிடிச்சிட்டு என்னை விடவே இல்லை. அப்போது அவங்க அம்மாவுக்கு மூக்கு வேத்துருச்சு போல் கரெக்டாக கால் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவள் அந்த ஃபோனை அட்டன் பண்ணாமல் என்னையை பார்த்துட்டு இருந்தா. அதுக்கு நான் கிட்ட காலை ஒழுங்காக அட்டன் பண்ணு, ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் நீ தேவைப்படுறியோனுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து போனேன்னா. ஆனால் அவள் என்னை விடவே இல்லை. இப்போ நான் அவகிட்ட இந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணேன்னு, இந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணடி என்னை போக விடுடின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எழுந்து போனேன். நானும் இந்த பக்கம் வந்து அவள் ட்ரெஸ்ஸை ஸ்டீம் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ கால் அட்டன் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசினா. அவங்க அம்மா 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடாது, லேட் பண்ணிடாதுன்னாங்க. அதுக்கு எங்களும் என்னால் முடியாதுமா நாளைக்கு மீட் பண்ணுறேன்னா சீன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபோனை கட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு கிளம்பி ஏதோ பெருசாக பிளான் பண்ணுது. ஒன்றை மாதிரி ஒருத்திக்காக அவ்வளோ சீக்கிரம் என் பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டான்னு அவங்க மைண்டுக்குள்ள அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எனக்கு வந்து லேட் ட்ராப் பண்ணாங்களா. நானும் அவள் காருக்குள்ளே தூங்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்னை எழுப்பி விட்டுட்டு நம்ம வந்துட்டோம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, எப்போ முடியும்னு கேட்டாங்க. அப்போ நான் கிட்ட எனக்கு தெரியல, கெஸ்ட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, அதனால என்ன அர்ஜென்ட்டாக கால் பண்ணி கூப்பிட்ருக்காங்க, சீக்கிரம் முடிச்சு கொடுக்க சொன்னாங்களா, அதனால என்னால் நோ சொல்ல முடியல. எனிவேஸ் நான் கிளம்புறேன், சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு பார்த்து போன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க கண்டிப்பான்னு சொன்னாங்களா. அப்புறம் அவங்க ஜாக்கெட் எடுத்து விட்டு கொடுத்துட்டு தேங்க்யூ ஸோ மச் இந்த ஜாக்கெட்டை எனக்கு போத்தி விட்டதுக்கு பாய்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்புனேன். அவனுக்கு பாய் சொல்லிட்டு கார்லேருந்து கிளம்பி ஷூட்டிங்க்கு போனேன். சுசி என்கிட்ட இன்ஃபாவோட உனக்கு 4 மந்த் ஒர்க் புக் ஆகிருக்கு, இதன் மூலயமா நீ 10% அதிகமாக சம்பாதிக்கலாம், மணியை கலெக்ட் பண்ணது நீ பிஸியாக இருப்ப, இந்த மாதிரி உனக்கு எங்கே கிடைக்குன்னு கேட்டாங்க. சுசி இதன் மூலயமா நான் இன்ஃபாவோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆகும், அதனால இது வேண்டாம். இப்போ என்னோட மைண்ட் வைஸ் இப்படியே பண்ணி தான் லவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இழப்பாங்க போல். உண்மையான லவ்வாக இருந்தால் ஓகே, பட் பொய்யான லவ் வந்து என்ன பண்ணுறது. சரி விடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏன் என்ன நீதான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கலான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட ஆமாம் பண்ணியாச்சு, இதுவே எனக்கு ஒரு பெரிய தலைவலி ஆகக்கூடாது இல்லை, எப்போ பாரு நான் இதை பற்றி யோசிச்சுக்க கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அப்போ என்னை பற்றி நினைக்கிறேன், நான் தானே இந்த ஜாப்ல உனக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் அவங்ககிட்ட சுசி கமான் உனக்கே தெரியும்ல
நானும் இன்ஃபார்மும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. பட் என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் எங்களை ஒரு கப்பலாக தான் பார்ப்பாங்க. மற்றவங்க எங்களை அப்படி பார்க்குறத நான் விரும்பலை. நான் சொன்னது கேட்டேனே சுசி எங்க. பட் நான் ஒன்றும் உன்ன மாதிரி ஒரு ரிச்சான ஹாஸ்பிட்டல் ஓனருடைய பொண்ணை டேட் பண்ணலையே, என்னால் அது முடியவும் முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், சுசி சாரி, இந்த மாதிரி நான் ஒரு டைம் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ லேட் நைட்டு நான் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வந்துட்டேன். ப்ளீஸ் இந்த ஒரு ஃபேவர் தானே எனக்கு பண்ண சொன்னேன். ப்ளீஸ் சுசி, இதை மட்டும் நீங்கள் ஒத்துக்கல நான் உங்களை கிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்கில் கிஸ் பண்ண போனேன். ஐயோ வேணாண்டி விட்டுரு. டாக்டர் மட்டும் என்னை பார்த்தா நான் செத்தன்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருந்தாங்க. கூச்சமாக இருக்குது, போகிற விடு ப்ளீஸ், ஒத்துக்கோங்களேன். அதுக்கு அவங்க நோன்னு சொன்னவங்க. நான் அவங்ககிட்ட நோன்னு சொன்னாங்களா, அதுக்கு நான் அவங்ககிட்ட ப்ளீஸ் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஒத்துக்கோங்க அப்படின்னதுக்கோ நோன்னாங்களா, அதுக்கு நான் அவங்ககிட்ட உங்களுக்கு நான் ஃப்ரீயாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொல்கிறேன். அவங்க எங்கன்னு கேட்டாங்களா, அதுக்கு நான் கிட்ட பல்லடோட ஹாஸ்பிட்டலில் உங்களோட ஸ்கின் அப்படி ஷைனிங்காக கிளாஸ் மாதிரி இருக்கும். அப்புறமா அவங்க ஓகேன்ற மாதிரி ஸ்மைல் பண்ணாங்க. லேட் நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வெளில வந்தேனா, அப்போ அவங்க லடாவோட கார் இருந்தது. உள்ளே பார்த்தா கார்ல தூங்கிட்டு இருந்தா. டாக்டர்னு கூப்பிட்டேனா, அதுக்கு அவங்க என்ன முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாங்க. நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க? நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சேன்னு சொன்னேன். அதுவா அண்ணா, வீட்டுக்கு தான் போனேன். ஆனால் எனக்கு லைட்டாக தூக்கம் வந்துச்சா, தூக்கம் வரும்போது ட்ரைவ் பண்ணுறது தப்பு, சேஃப் இல்லைல்ல. அதான் அப்படியே திரும்ப வந்து ஒரு ஓரமாக கார் அதான் அப்படியே திரும்ப வந்து ஓரமாக கார் நிப்பாட்டிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கு நான் கேட்டேன், தூக்கமா 7 மணி தான் ஆச்சு, ஏன் டயர்ட் ஆகிட்டிங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆமாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், இப்போலாம் ஹார்டாக ஒர்க் பண்ணுறால அதான்டி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னாங்க. அப்போ நான் அவளை பார்த்து சிரிச்சினேன். என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன் முடிஞ்சிச்சுன்னு. அப்போ வீட்டுக்கு போகலாமா, நான் முடிச்சிட்டேன் போகலாமான்னு கேட்டோடனே நானும் எஸ்ன்னு சொன்னேன். தென் நான் வீட்டுக்கு கிளம்பணும். பைத்தியக்காரிக்கு நான் தனியாக விட மனசு வரல. என்னை விட்டு தனியாக இருக்கவோ அவளால் முடியல. அதான் வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே காரை ஓரமாக போட்டு நான் வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்படியே தூக்கம் வந்திருக்கு, காரே தூங்கியிருக்கா. வீட்டில் லடாவோட அம்மா கடையாரத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க அப்பா, நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா, நீ ஒன்றும் அவளை பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டாம், அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி சொன்னாரா. அதுக்கு அவங்க அம்மா, நம்ம 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறோம், இது எப்படி விட்டுருவோமா, தேவையில்லாத ஆர்குமெண்ட் வேணான்னாங்க. அதுக்கு லடாவோட அப்பாவோ பட் இதோட ஹாப்பினஸ்னாரு. அவங்க அம்மாவோ அவங்க டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவள் வீட்டுக்கு வரதையே இப்போல்லாம் மறந்துடுறா. இதுதான் அவளோட உண்மையான சந்தோஷமான என்னால் நம்ப முடியல. அப்புறம் நம்ம பிஸ்னஸை அவள் கண்டிப்பாக டேக் அவுட் பண்ணோம், நான் இப்படி அவளை குறையா விட மாட்டேன்னாங்க. அது கேட்டு அவங்க அப்பா, என்னது கேவாக இருக்கிறது ஒரு குறையான்னாங்க. அதுக்கு அவங்க அம்மா, எனக்கு அது ஒரு குறை தான்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா எங்கேயோ பெருசாக உண்டை கட்டி வாங்கியிருக்கு. அது அப்படி பேசுது. சரி வாங்க, தேவையில்லாமல் யோசிக்காமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். அடுத்த நாள் இன்டர்வியூக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி என்னமோ தெரில, அவள் பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருந்தாள். லடா என்கிட்ட நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு கேட்டா. அப்போ நான் அவள் கணத்தை பிடிச்சி, நீ இவ்வளோ அழகாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே பயங்கரமாக பொறாமையாக இருக்குடின்னு. அதுக்கு அவன் என் அம்மா கூட இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் நீ ஜெலஸ் ஆகலான்னா, அம்மான்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர அப்செட் ஆச்சு. அது ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ சீக்கிரம்லாம் கிவ் பண்ண மாட்டேன், ஏதோ பெருசாக பண்ண காத்திருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதான் என்கிட்ட எனக்கு எதாவது ஒர்க் இருக்கான்னு கேட்டா. எனக்கு எந்த ஒர்க் இல்லை, அன்றைக்கி வீட்டில் தான் இருப்பேன். சுசி வராங்க, கொஞ்சம் ரிஹர்சல் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான் சொன்னேன்னா. அப்போ அவங்க ஓகே நான் டின்னருக்கு தான் வருவேன், எங்கள் அம்மா ஃப்ரீனா அவங்களையும் நான் டின்னரை ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன், இதனால் நீங்கள் 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆவீங்களேன்னா. எதையா க்ளோஸா? 2 பேரும் மாமியார் மருமக சண்டை போடாமல் தான் சந்தோஷம். இது என் மைண்ட் வைஸ். அவங்களையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே எப்போ தாண்டி புரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவளை பார்ப்பேன். நானும் ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் போகணும் அப்படின்னால நான் போங்கோ அப்படின்னு, இல்லை நான் போகணும், அதான் போனேன், இல்லை போகணும் அப்படின்னு கண்ணத்தை காட்டினால கிஸுக்கு தான் காட்டினால. நானும் கணத்தில் கிஸ் பண்ணி அவளை வேலைக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஓகே நான் அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளை வேலைக்கு கிளம்புனா. அவள் போனதுக்கப்புறம் சுசி வீட்டுக்கு வந்தாங்க. சுசிக்கிட்டனா அவங்க அம்மா அவ்வளோ சீக்கிரமாலாம் இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். சுசி அதுக்கு இதை ஏற்றுக்க மாட்டாங்களா ஏன்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட நான் இன்னும் ஃபரோடா கிட்ட சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் சண்டையை ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க அம்மா ஈஸியாலாம் இவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கு சுசி என்கிட்ட ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபரோடாவை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சுசிக்கிட்ட நானும் அதை பற்றி தான் யோசிக்கிறேன், நான் அவங்கள ஹர்ட் பண்ணுறத அசையமாக நினைக்கிறேன், ஏன்னா அப்புறமா நான் அதை ரியலைஸ் பண்ணக்கூடாது. இல்லை எங்கள் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களால் இனிமேல் என்னோட டேஸை இழக்க முடியாது, இந்த முறை நான் அஜாக்கிரதையாக இருக்க மாட்டேன்னு சொன்னேன்.
அதுக்கு சுசியோ, "நீ ஸ்ட்ராங்கா ரீனா, அவங்க அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு கேட்டாங்களா?" அதுக்கு நான் சுசி கிட்ட, "நீ சொல்கிறது கரெக்ட்னு சொன்னேனா?" அதுக்கு சுசி என்கிட்ட, "அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறேன்னு கேட்டாங்களா?" அதுக்கு நான் கிட்ட, "எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. எங்களை பிரிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, ஆனால் இந்த டைம் எங்கள் காதலை அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் கிவ் அப் பண்ணிட மாட்டேன். நம்ம எங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகலாம்." ஹாஸ்பிட்டலில் தான் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானா, அதே சேம் டைம் வசீன் அங்கே வந்தார். டாக்டர் வசீனும் தானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. "லடாவை பார்க்க வந்தீங்களான்னு கேட்டா, அதுக்கு வசீனோ, "இல்லையே, அவங்க அம்மா." "இல்லைப்பா, உங்கள் அம்மாவை பார்க்க வந்தேன்னு சொன்னான். ஒரு இன்டர்வியூக்காக அவங்க அம்மா பார்க்க வந்தேன். என்னோட பிஸ்னஸை ஆஸ் அ பார்ட்னராக ப்ரொமோட் பண்ண வந்தேன், அவ்வளோதானே சொன்னாடா." அதுக்கு தான், "பிஸ்னஸ் பீப்புள் எல்லாத்தையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பீங்க போல, ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் விட மாட்டீங்களோ" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். தென் அடுத்ததா லிஃப்ட் ஓப்பன் ஆச்சு. 2 பேரும் உள்ளே போனாங்க. தானுக்கு என்னாச்சுன்னு தெரில, டக்குன்னு வெளியே வந்து அங்கேருந்து ஓடிட்டான். "ஏன் ஓடுறேன்னு?" கேட்ட உடனே அதுக்கு தானோ, "நான் ஏதோ ஒன்று மறந்துட்டேன், அதை போய் எடுத்துகிட்டு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிட்டான். இப்போ அங்கேருந்து நம்ம லடா கிட்ட வருவோம். லடா வசீனை பார்த்தோம், "நீங்கள் எங்கன்னு 2 பேரும் ஷாக் ஆனாங்க. அப்போ லடாவுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் புரிஞ்சுது. இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆச்சு. அந்த இன்டர்வியூவில் இது ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன்டர்வியூ மட்டும் இல்லை, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி இன்டர்வியூக்கு மட்டும் இல்லை, டாக்டர் வசீன் டாக்டர் லடாவுக்குமே பயங்கர ஷாக் கொடுத்தேன். டாக்டர் ஃபலோடா கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை கேட்ட அந்த இன்டர்வியூவர், இந்த வருஷத்தோட பிக் நியூஸே இதான்னு சொல்லி செம்ம ஹாப்பியானாங்க. அது வரைக்கும் லடா அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு இருந்தவ டக்குன்னு அவங்க கை மேலது இவ கையை எடுத்தா. ஓகே, ஸோ ஃபேமிலி, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அம்மாவுக்கு பொண்ணுக்கு இடையில வார் ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை மாமியார் மருமகளுக்கு நடுவில் வார் ஸ்டார்ட் ஆகுதா? என்ன நடக்க பண்ணுறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த எபிசோடுக்கான ட்ரைலர் பார்ப்போமா? வசீனை பார்த்தலாடா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணமா, நம்ம கூட லவ்வே இல்லையன்றா. அதுக்கு வசீன், இது நம்ம பேரண்ட்ஸ் போட்ட பிளான், இதான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வேணும், நான் இதை பண்ணுவேன்னா. அடுத்ததா அவங்க அம்மாட்ட போயிட்டு, "நீங்கள் ஏன் நான் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, நானும் ஆப்ஜெக்ட் இல்லை." அதுக்கு அவங்க அம்மா, "நான் யாரை சொல்லணும், அவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க." அதுக்கு லடா, "நான் அவங்களுக்கு கெஞ்சி கேட்குறேம்மா, இதை பண்ணாதீங்கன்றா." ஆனால் அவங்க, "நீ வசீனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் தான் உனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க." அதை கேட்டவ, "என்னம்மா பெஸ்ட்டு, எதம்மா பெஸ்ட்டுன்றீங்கன்னு?" கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா, "நான் உனக்கு என்ன சூஸ் பண்ணணும் அதுதான் பெஸ்ட், என்கிட்ட இப்படி கொஷின் கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்றாங்க." ஆக்சுவலி எனக்கு இப்போ ஒன்று தோணுது, புல்ஷிட் மணி இப்படி தான் பணத்தை வச்சு நிறைய பேரோட லைஃப்பை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாசன்ற பேரில் நிறைய ஏமாற்றிட்டு இருக்காங்க. நம்ம அன்புக்காக ஏங்குன்ற விஷயத்த யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க, பிகாஸ் தே ஆர் ரெடி டு ப்ளே வித் அவர் ஃபீலிங்ஸ். ஓகே, ஸோ ஃபேமிலி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.